இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சாமந்தி கட்டிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நான் பால் போட போகக்கூடிய வீட்டு பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் சுவரில் நட்டு விட்டுருக்காங்க. நிறைய நாளாகவே பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த சாமந்தி கட்டிங் செடி நின்றுட்டு நிற்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு, அது பெருசாக வளர்ந்து காடு மாதிரி நல்ல பொதுர் மாதிரி வளர்ந்து நிற்குது. ஆனால் இப்போ தான் சீசன், ஆனால் மொட்டு எதுவும் வைக்கல, நல்லா பெருசாக வளர்ந்து போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு போவேன் மொட்டு வருமா, ஏன்னா இப்போ தான் சீசன், அதனால் மொட்டு வரும் பூக்கும். ஆனால் அழகாக தளதலான்னு நிற்கிது அவங்க வீட்டு முன்னாடியே, பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் மொட்டு வந்த மாதிரி இல்லை. சரி, இன்றைக்கி அவங்க கோலம் போட்டு நின்னாங்க வெளியில். சரி, அவங்கக்கிட்டே கேட்டுட்டேன், எனக்கு இதுலேருந்து ஒரு கட்டிங் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டேன். ஒரே ஒரு கட்டிங் போதும் அப்படின்னு, ஏன்னா நல்ல புதர் மாதிரி வளர்ந்து நிற்குது அதுலேருந்து. சரின்னு சொல்லி எடுத்துக்கோங்கன்னாங்க. நான் போகக்கூடிய டைம் அதில் ஒரு கிளை உடஞ்சி போய் தான் இருந்துச்சு. உடஞ்ச கிளை பார்த்து தான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா ஒன்று எடுக்க காரணம் என்னென்னா, எனக்கு அந்த ஒன்றில் எடுத்துகிட்டு வந்து அது வளர்ந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அந்த பூ பூக்காத அந்த சாமந்தி கட்டிங்க எதுக்கு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு அதில் ஒரு டவுட்டு, இவ்வளோ நாளாக அது வளர்ந்து நிற்கிது, அது பூக்காமல் நிற்கிது. நம்ம அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து நட்டு அதில் பூ பூக்குதா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வரக்கூடிய டைம் அதை கட்டிங் பார்க்கக்கூடிய டைம் ஒரு மெரூன் கலரில் இருக்குது. கொஞ்சம் ரெட் கலர் பூவோ அல்லனா டார்க் எல்லோ கலர் பூவாக தான் இருக்கணும். எனக்கு அது பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் பூ வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாமந்தி கட்டிங் நட்ட வீடியோ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. 1-2 கம்பு ஒண்டியாக தான் பச்சையாக இருக்குது. இலை மூலம் நிறைய ஃப்ரெண்டு கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க, இலை மூலம் வேர் வரும்னு. ஆனால் எனக்கு அது ட்ரை பண்ணி எனக்கு அது நடந்ததாகவே இல்லை. இப்போது நான் இலை நட்டு வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அந்த இலையில வேர் வந்திருக்கதை எனக்கு பார்க்கணுங்கிற ஆசை. நட்டு வச்ச கம்பெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. சரி, காஞ்சி போன கம்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1-2 கம்பு தான் பச்சையாக இருக்குது. சரி, வருதா அதுலேயாவது இருந்து ஒன்றாவது முளைச்சி வந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது டார்க் ரெட் கலரு, அதனால் இலை நட்டு வச்சதில் ஒன்று கரிஞ்சு போயிடுச்சு. சரி, பக்கத்தில் இருக்க கொஞ்சம் லைட்டாக பச்சை கலர் காஞ்சி போனதும் பச்சையமாக இருக்கக்கூடியதை நமக்கு பிடுங்கி பார்க்கலாம், வேர் வந்திருக்கா. லைட்டாவது வேர் வந்துருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கு நல்லா பச்சையாக இருக்கிறதுல வேர் வந்திருக்குங்கிற எண்ணம் என் மனசில். சரின்னு சொல்லிட்டு ஒன்று நான் கிளறி பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எடுத்து பார்க்கலாம், லைட்டாவது வேர் வந்துச்சுன்னா சக்ஸஸ், நிறைய ஃப்ரெண்டு சொன்னதுனால அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் எடுத்து பார்த்ததில் வேர் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி விடு, 15 நாள் தானே ஆச்சு, பாய்க்குள்ளது இலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு லைட்டாக கரிஞ்சு போன இலையாக இருக்கிறதுனால தான் நான் டெஸ்ட் பண்ணேன், வேர் வரலைங்க. சரி, பாய்க்குள்ளதில் வேர் வரும்னு சொல்லிட்டு இனி ஒரு 15 நாள் விட்டு நீ வேற இலையை எடுத்து பார்க்கலாம். இதை அப்படியே ஊனி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.